ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியில அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக மிக நேசத்திற்குரிய அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு இவ்வுலகத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக மிக நேசத்திற்குரிய அமல் மின் ஹாதிஹில் அய்யாம், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் எந்தெந்த அமல்கள் செய்யப்படுமோ அந்த அமல்கள் தான் உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. காலு யா ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவுமா இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரியதாக இருக்கிறது. கால ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை காட்டிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பு இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் அய்யாமின் அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மகத்துவமிக்க அமல்கள், அல்லாஹ்விடத்தில் மிக மிக மகத்துவமிக்க அமல்கள், வலா அஹப்பு இலைஹில் அமலு ஃபீஹின்ன, இந்த அமல்களை காட்டிலும் வேற எந்த அமலையும் அல்லாஹ் நேசிப்பதாக இல்லை. இதற்கு நிகராக எந்த அமலையும் அல்லாஹ் நேசிப்பதாக இல்லை. 2 விதமான வார்த்தைகள். அல்லாஹ்விடத்தில் மிக மகத்துவமிக்க அமல்கள், செய்யக்கூடிய அமல்களில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களிலேயே அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியான மகத்துவமிக்க ஒரு அமல், வலா அஹப்பு இலைஹில் அமலு ஃபீஹின்ன, அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை போன்று எந்த அமலையும் அல்லாஹ் நேசிப்பதாக இல்லை. மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான், அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்துவமிக்க அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.